சூர்பநகையினிடம் இறுதியாக ராமன் என்ன சொல்லுகிறான்? நாம் என்னதான் விளையாட்டாக பேசினாலும் ஓர் அரக்கி மாட்டு நாம் மேற்கொண்ட இந்த உரையாடல் இறுதியிலே நமக்கு துன்பம் பயப்பதாய்தான் முடியும். விளைவன தீமையே ஆகும். ஆதலால் இனி நம்முடைய உரையாடல் தொடர்வதில் பயனில்லை. நீ இவ்வாறு இங்கு நின்று பேசிக் கொண்டிருப்பதை என் இளையவனாகிய இலக்குவன் பார்த்தானாகில் உனக்கு ஏதாயிலும் துன்பம் வரும். அவன் உன்னை கோபித்துக் கொள்வான். ஆகவே நீ இந்த இடத்தை விட்டு உடனாக செல்லுதல் நன்று என்று சொல்லி சீதையோடு ராமன் பர்ணசாலையினுள் நுழைய முற்படுகிறான். பொற்புடை அரக்கி பூவில் புனலில் பொறுப்பில் வாழும் அற்புடை உள்ளத்தாரும் அனங்கனும் அமரர் மற்றும் எப்பெற தவம் செய்கின்றார். என்னை நீ இகழ்வது என்னே நல் பொறை நெஞ்சில் இல்லா கல்வியை நச்சி என்றார். இவ்வாறு ராமன் சொன்ன உடனே சூர்பநகை தன்னுடைய சுய ரூபத்தை காட்ட முற்படுகிறார். எல்லாருக்கும் அது தவிர்க்க முடியாது. என்னதான் நீங்கள் உங்களினுடைய இயல்பான குண விசேஷங்களை எல்லாம் மறைத்து கொண்டு வெளியே ரொம்ப நிதானமாக பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் உங்களை நீங்கள் அறியக்கூடிய அளவில் யாரேனும் உங்களை உசுப்பி விட்டால் உங்களுடைய குணத்தை காமிச்சிருவீங்க. அததான் இங்க சூர்பநகை செய்தார். என்ன, இந்த முதல் அடிக்கு ரெண்டு விதமான பொருள் உண்டு. பொற்புடை அரக்கி, அரக்கியாக இருக்கக்கூடிய இந்த சூர்பநகை, இந்த பொற்புடை அரக்கின்னா அழகான வடிவம் கொண்டவளாகிய சூர்பநகை என்ன பேசினான்னு பாருங்க. பூவில் புனலில் பொறுப்பில் வாழும் அற்புடை உள்ளத்தாரும். இந்த அடிகளுக்கு இருவேறு விதமான பொருளை தர முடியும். ஒன்று பூவில் அப்படின்னாக்க பூமியில் ஒரு பொருள் சொல்லலாம். மற்றொன்று பூ என்று தமிழ் இலக்கியத்துல எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அது தாமரை பூவை தான் குறிக்கும். தாமரை பூவில் இருக்கக்கூடிய பிரம்மன், இப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். ஆகவே பூவில் என்று சொன்னால் பூ உலகில் வாழக்கூடிய மாந்தர்களுள் சிறந்தவர்களும் அல்லது தாமரை மலரிலே இருக்கக்கூடியவனாகிய பிரம்மனும், புனலில், புனல்னா நீர்வாழ் மக்கள், இல்லை என்றால் நீரினை தனக்கு உரிய இடமாக கொண்ட நாராயணன். ஆகவே நீர் உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் வாழ் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவஜாதியினர், இது ஒரு பொருள். மற்றொரு பொருள் நீரிலே துயின்று கொண்டிருக்கக்கூடிய நாராயணன். பொறுப்பில்னா மலை, மலையை தனக்கு உரிய இடமாக கொண்டிருக்கக்கூடிய சிவன், இல்லை என்றால் மலைகளிலே வாழுதற்குரிய கந்தர்வர்கள். இந்த ரெண்டு விதத்திலும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அடிகளுக்கு. ஆகவே என்னை இந்த அழகான வடிவத்தில் இருக்கக்கூடிய சூர்பநகை என்கின்ற அரக்கி என்ன சொல்லுகிறாள், என்னை என்னோடு சேர்ந்து வாழுவதற்காக மண்ணுலகில் உள்ள சிறந்தவர்களும் கடல் உலகிலே வாழக்கூடிய சிறந்தவர்களும் மலையிலே வாழுவதற்குரிய கந்தர்வர்களும் முயன்று இருக்கிறார்கள். இப்படி ஒரு பொருள். மாறாக பிரம்மனும் நாராயணனும் சிவனுமாக கூட என்னை முயன்று என்னோடு சேர்ந்து வாழுவதற்கு ஆசை கொண்டிருக்கிறார்கள். வாழும் அற்புடை உள்ளத்தாரும், இந்த வார்த்தை தான், வாழும் அற்புடை உள்ளத்தாரும் என்றால் அவர்களுக்கு இந்த ஆசையோடு என்னோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்துல இவர்கள் மட்டுமன்றா அனங்கனும், அனங்கன்னா மன்மதன், உடல் இல்லாதவன் பொருள். அனங்கனும் அமரர் மற்றும் எப்பெறத்தவம் செய்கின்றார். இந்திரன் முதலாகிய தேவர்கள் கூட என்னை பெறுவதற்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே
இந்த மூன்று பெரும் தெய்வங்களும் தேவர்களும் தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரனோ மற்றும் மன்மதன் போன்றோரும் என்னை பெறுதற்காக அவர்கள் அரிய தவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த தகுதி உடைய நான் என்னை நீ இகழ்வது என்னை நீ ஏற்காமல் நானாக மனமு வந்து உன்னோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வெளியிடுகிறேன். அதனை நீ ஏற்றுக்கொள்ளாமல் என்னை இகழ்ந்து ஒதுக்குகிறாய். இது என்ன பயன்? நல் பொறை நெஞ்சில் இல்ல. நீ என்னை இகழ்ந்து ஒதுக்குவது கூட என்னால சகித்து கொள்ள முடியும். சீதையை காட்டி சொன்னா, நன்மை தரும் பொறுமையை மனத்தில் கொள்ளாத இக்கல்வி நக அரக்கின. சூர்பனகை சீதையை பார்த்து சொன்னா, எந்த ஒரு நல்ல குணமும் பொறுமையும் இல்லாத மனத்தை உடையவளாகிய இந்த அரக்கியை விரும்பி நீ என்னை இகழ்ந்து என்னை தள்ளி வைப்பது நியாயம் அல்ல என்று சொன்ன. உடனே பார்த்தான் ராமன், இனி என்ன சொன்னாலும் இவளை நம்மால சமாதானப்படுத்த முடியாது. ஆகவே இவளிடம் இங்கு நின்று பேசுவதை பயனற்றது. ஆகவே அவன் என்ன முடிவுக்கு வருகிறான்? சீதையோடு பர்ணசாலைக்குள் சென்று விடலாம் என்ற முடிவுக்கு வரான். எப்படியா? தன்னோடும் தொடர்பு இல்லாதேன் என்னவும் தவிர தான் இக்கல் நெடு மனத்தி சொல்லும் கள்ள வாசகங்கள் என்ன மின்னோடு தொடர்ந்து செல்லும் மேகம் போல் மிதிலை வேந்தன் பொன்னோடும் புனிதன் போய் அப்பூம்பொழில் சாலை புக்கம். ஒரு அழகான ஓமையை சொன்ன. தன்னோடும் தொடர்பு இல்லாதேன் என்னவும் தவிர எத்தகைய தொடர்பும் இல்லாதவர் என கூறியோ எதனையும் ஏற்க மாட்டார். அதுதான் தன்னோடும் தொடர்பு இல்லாதே. அம்மா, உன்னோடு நான் எந்த விதத்திலும் தொடர்பினை வைத்துக் கொள்ளுதல் என்பது இயலாது என்று என்னதான் எடுத்து விரிவாக பேசினாலும் எண்ணவும் தவிர அதை எந்த அளவும் ஏற்றுக்கொள்ளுதற்கு மனம் இல்லாதவள். எது போலன்னா, தான் கல் நெடு மனத்தி சொல். என்ன கல் மனம்? கல்லுக்கு ஒரு குணம் உண்டு. என்னதான் அது நீரிலே நெடுநாள் இருந்தாலும் நீரின் தன்மையை பெறாது. அதுபோல கல்மனம் உடையவர்கள் என்னதான் உயர்ந்த சிந்தனையாளர்களோடோ நல்ல பல குணங்கள் உள்ளவர்களோடோ எத்துணை நாள் பழகினாலும் அவர்கள் மாறமாட்டார்கள். அவர்கள் அவர்களாகவே இருப்பார்கள். இது ரொம்ப அழகா ஒரு அறநெறிச்சாரம்னு ஒரு அழகான இலக்கியம் சொல்லுகிறது. எப்படின்னாக்க, வைகலும் நீருட்கிடப்பினும் கல்லிற்கு மெல்லென்றல் சால அரிதாகும். எப்படியா? வைகலும்னா நாள் முழுவதும், நீருட்கிடப்பினும் நாள் முழுவதும் தண்ணீரிலேயே அந்த கல்லானது கிடந்தாலும் கல்லிற்கு மெல் என்றல் சால அரிதாகும். அந்த நீரினது மென்மையை போன்றதாகிய குணம் கல் பெறுதல் என்பது நடக்கவே நடக்காது. அது போல அகுதே போல் வைகலும் நாள்தோறும் நல்லறம் கேட்பின், நல்ல பல உயர்ந்த அறம் பற்றின விளக்கங்களை எடுத்து சொன்னாலும் கீழ்கட்கு கல்லினும் வல்லென்னும் நெஞ்சு. கீழ் மக்கள் கல்லினை போன்று வலிமையான நெஞ்சை கொண்டிருப்பார்கள். ஆகவே என்ன புத்தி சொன்னாலும் இருக்காது. இததான் அழகா கம்பன் சொன்னா, தான் இக்கல் நெடு மனத்தி சொல்லும். கல்லை போன்று எந்தவித மாற்றங்களும் இல்லாத நெடிய மனத்தை உடையவளாகிய இந்த சூர்பனகை, கடின மனம் கொண்டுள்ள இந்த சூர்பனகை நாம என்ன அறிவுரை சொன்னாலும் ஏற்க மாட்டோம். கள்ள வாசகங்கள் சொல்லும் என வஞ்சக சொற்களை மேலும் இவள் சொல்ல தலைப்படுவாள். ஏன்னா சீதைய அரக்கின்னு சொல்லிட்டான். அதோட ஒரு படி போய் சிவனும் நாராயணனும் பிரம்மனுமே என்னை பெறுவதற்கு தவம் செய்கிறார்கள். இப்படிப்பட்டவள்கிட்ட நீங்க என்ன விதமான அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரையை அவள் ஏற்க மாட்டாள். அதனால பயன் இல்லை.
ஆகவேதான் நீரிலே நெடுநாள் கல் கிடந்தாலும் அந்த நீரினது தன்மையை கல் பெறாது என்பது போல நல்ல பல அறிவுரைகளை கீழ் மக்களுக்கு எத்துணை முறை எடுத்து சொன்னாலும் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள மாட்டார்கள். இதை புரிந்து கொண்டா கள்ள வாசகங்கள் என மின்னோடு தொடர்ந்து செல்லும் மேகம், மின்னலை தொடர்ந்து கரிய மேகம் செல்லுவது போல் தன் முன்னே சீதை செல்ல அவள் பின்னே ராமன் அவளை அணைத்தவாறே பர்ணசாலைக்குள் சென்று புகுந்து கொண்டான். மிதிலை வேந்தன் பொன்னோடும், மிதிலை வேந்தனாகிய ஜனகனால் பெற்றெடுக்கப்பட்ட, சொல்லக்கூடாது, ஜனகனால் கண்டெடுக்கப்பட்ட பொன்னோடும் பொன்மகளாகிய சீதையோடும் புனிதன் போய், புனிதனாகிய ராமன் அப்பூம்பொழில் சாலை புக்கான், பூம்பொழில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பர்ணசாலையினுள்ளே இனி இவளோடு பேசுவதில் பயனில்லை என்று சீதையோடு தன்னுடைய பர்ணசாலைக்கு சென்றான். இவ்வளவு நேரம் பேசியும் எந்த விதத்திலும் தன்னை ஏற்றுக்கொள்ளாத இந்த ராமன் தான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே சீதையோடு பர்ணசாலைக்குள் சென்று விட்டதை பார்த்தவுடனே இந்த சூர்பனகைக்கு மனமானது நையத் தொடங்கியது. என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு. மனமானது ஒருமுகப்படவில்லை. ரெண்டு விதத்துல, இவ்வளவு எழிலாக நான் வந்து நிற்கிறேன், என் எழில் கண்டும் அவனுக்கு எந்த ஈர்ப்பும் இல்லை. தன்னுடைய பராக்கிரமங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாள். தான் யாருக்கு மகளாக பிறந்தேன், யார் என் சகோதரர்கள், இது கண்டும் அவன் எந்த விதத்திலும் நாட்டம் கொள்ளவில்லை. என்னை மணந்து கொள்வதினாலே உனக்கு பெறுதற்குண்டான நன்மைகள் என்னன்னு ஒரு பட்டியல் சொன்னான். அதனாலும் ராமன் ஈர்க்கப்படவில்லை. கடைசியில ஒரு பெரிய செய்திய சொன்னா, என்னை அடைவதற்கு, என்னோடு இயைந்து வாழுவதற்கு தேவர்களும் ஏனைய பிற மூவர்களும் முயன்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் பொருட்படுத்தாம ராமன் இவளை தனித்து விட்டு விட்டு சென்றதினாலே மனம் நைந்து போனவள் பேசுகிறாள். புக்க பின் ராமனும் சீதையும் பர்ணசாலையினுள் நுழைந்து மறைந்த பின் போனது எனும் உணர்வினள் பொறையுள் நீங்கி உக்கது ஆம் உயிராள் ஒன்றும் உயிர்த்திலள் ஒடுங்கி நின்றாள் தக்கிலள் மனத்துள் யாதும் தழுவிலன் சலமும் கொண்டான் மைக்கரும் குழலினால் மட்டு அன்பினில் வலியன் என்பார். புக்க பின் ராமனும் சீதையும் அந்த பர்ணசாலையினுள் சென்று மறைந்ததன் பின் போனது என்னும் உணர்வினால் போயிற்று என்று கூறுதற்குரிய அறிவு நீங்கினவளாய், ஐயோ நாம் இதுகாரும் இவனை பெறலாம் என்ற நிலையில இருந்தோமே, அது இயலாது என்ற அறிவு அவளுக்கு போகல. இன்னமும் அவள் நம்பிக்கொண்டு இருக்கிறாள் ராமனை பெற முடியும். அதனால அந்த ராமன் தன் கண் பார்வையை விட்டு போனானேன்னு தான் வருந்தினான். ராமனை பற்றி தான் கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் எதுவும் அவளை விட்டு போகல. ஐயோ நம் கண் முன்னே அந்த ஆணழகனாகிய ராமன் இல்லாமல் போனானேன்னு வருந்தினா, அடுத்து பொறையுள் நீங்கி உக்கது ஆம் உயிராள், உடம்பிலிருந்து உயிர் தனியா பிரிஞ்சு போனது போல உணர்வினுக்கு வந்தாள். இவள் உடல் ராமன் உயிர், அந்த உடலை விட்டு உயிர் தனித்து சென்றது போல அந்த இடத்தை விட்டு ராமன் சென்றதினாலே தன் உடலை விட்டு தன் உயிர் தனியாக சென்றது போன்ற ஒரு உணர்வினுக்கு உட்பட்டாள். தக்கிலன் மனத்துள் யாதும் தழுவிலன், மனத்தில் தகுதி குணமில்லாதவனும் யாதொரு உதவி செய்யாதவனும் ஆகிய, என காமத்தோடு நான் வந்து பேசுகிறேன், என்னுடைய காமத்தையும் மயக்கத்தையும் ஏதாயிலும் ஒரு விதத்திலே தக்கதொரு நிலையில போக்கி இருக்கணும். தக்கிலன் போக்கலாத. ஆகவே தக்கிலன் மனத்துள் யாதும் தழுவிலன், நான் சொன்ன எதையுமே அவன் கேட்டுக்கல. என்னால் சொல்லப்பட்ட எந்த ஒரு செய்தியும் அவன் மனத்தினை பாதித்ததாக எனக்கு தெரியலவா. 4 செய்திகள் சொன்னான் அல்லவா, என்னுடைய அழகோ,
என்னுடைய பிறப்பு பற்றிய உயர்வோ, என்னை ஏற்றுக்கொள்வதனால் ஏற்படுவதற்குண்டான நன்மைகளோ, தேவாதி தேவர்களும் மூவர்களோ என்னை பெறுவதற்குண்டான முயற்சியில் இருக்க, நானே மனமு வந்து உன்னோடு வாழுவதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லிய இந்த சிறப்போ எதையும் ராமன் மனத்தினுள் கொள்ளவில்லை. மனத்துள் யாதும் தழுவிலன். ஆகவே சலமும் கொண்டான். என் மீது தனியாக கோபத்தையும் கொண்டிருக்கிறார். ஆகவே மைக்கரும் குழலினால் மட்டு அன்பினில் வலியன் என்பார். மை போன்ற கரிய கூந்தலை உடையவளாகிய சீதையிடத்து அன்பு காட்டுவதில் இவன் உறுதி உடையவனாக இருக்கிறான். ஆகவே சீதை இருக்கின்ற வரைக்கும் இந்த ராமன் என்னை நிச்சயமாக ஏறிட்டு பார்க்க மாட்டான். அதனால அடுத்த நிலைக்கு போகிற நின்றிலள் அவனை சேரும் நெறியினை நினைந்து போனாள். இன்று இவன் ஆகம் புல்லேன் எனின் உயிர் இழப்பேன். என்ன பொன் திணி சரளச்சோலை படிக்கரை பொதும்பர் புக்காள் சென்றது பரிதி மேல் பால் செக்கர் வந்து இருத்தது அன்றே. நின்றிலள் சூர்பனகை அங்கு நிற்காமல் ராமனை எவ்வாறு அடைவது, அவனை எவ்வாறு பெறுவது என்று எண்ணிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு செல்லுகிறான். எப்படியா? அவனை சேரும் நெறியினை, இவனை எவ்வாறு அடைவது, என்ன செய்தால் இவனை அடைய முடியும், அதற்குண்டான வழி மார்க்கம்தான் என்ன என்று நினைந்து போனாள் என்பதை இடைவிடாது சிந்தித்து கொண்டே போனாள். போனவள் என்ன நினைத்தாளா? இன்று இவன் ஆகம் புல்லேன் எனின், இன்று இந்த ராமனோடு நான் கூடி இன்பத்தை பெறவில்லை என்றால், அவனது மார்பை நான் ஆற தழுவவில்லை என்றால் உயிர் விடுவேன், உயிர் இழப்பேன், என் உயிரை விட்டுடுவேன். என்ன பொன் திணி சரளச்சோலை பழிக்கரை பொதும்பர் புக்காள், பொன்னடர்ந்துள்ள தேவதாரு மரங்கள் நிறைந்த சோலையை கடந்து பளிங்கு மண்டபம் அமைந்த ஒரு சோலை குழிவள் புகுந்த உண்டான இடம். பருதி மேல் பால் சென்றது. மெல்ல மெல்ல சூரியன் மறைய தலைப்பட்டான். அப்படி தலைப்பட்டதினால சக்கர் வந்து இருந்தது. அங்கு செவ்வானம் தோன்ற ஆரம்பித்தது. சூரியன் மறைய தலைப்பட்டான். மாலை வந்தது. மறையும் சூரியன் சிவந்த நிறத்துல இருந்ததினால வானம் முழுவதும் சிவந்து காணப்பட்டது. அப்ப இந்த மாலை நேரம் வந்தது. விரகத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆடவருக்கும் மகளிருக்கும் இந்த மாலை என்பது ஒரு துன்பத்தை தருவதற்கு உண்டான ஒன்று. அதனால ராமனால் ஒதுக்கப்பட்ட சூர்பனகை ராமனையே எண்ணி அவன் பால் மிகுதியான காமம் கொண்டு அவனை எவ்வாறாகிலும் அடைய வேண்டும் என்ற நிலையில அவளினது உள்ளத்துல ராமன் பால் தோன்றிய காமம் தீயாக வளருகிறது. இனி வரக்கூடிய சில பாடல்கள்ல சூர்பனகையினுடைய அந்த காமம் எவ்வாறு வெளிப்படுகிறதுன்னு கம்பன் எழுதுறான். இது சில நேரங்கள்ல கற்கின்ற பொழுது இதுகாரும் ஒரு அழகான வடிவங்களில் எல்லாவற்றையும் பார்த்து வந்தனா, இது சில இடங்கள்ல அருவருக்க கூடிய அளவினுக்கு வர்ணனைகள் போகலாம். வேறு வழி இல்லை. ஏனென்றால் ஒரு அரக்கேனது காம வயப்படுதலை ஒரு மானுடன் காம வயப்படுதலை போல சொல்ல முடியாது. அதனால வேற வழி இல்லாமல் கம்பன் இவ்வாறு எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆகவே அந்த நோக்கத்துல பார்ப்போம். அழிந்த சிந்தைகளாய் அயர்வாள் வயின் மொழிந்த காம கடுங்கணல் மூண்டதால் வழிந்த நாகத்தின் வன் தொலை வாழ் எயிற்று இழிந்த கார்விடம் ஏறுவது என்னவே. எப்படியா? அழிந்த சிந்தைகளாய், அழிந்து போன மனம் உடையவளாய் மாறினார். ஏனென்றால் இனி ராமன் கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அயர்வாள், சோர் உற்றாள்.
அவள் வயின். அப்படிப்பட்ட சூர்ப்பனகையின் இடத்து மொழிந்த காம கடும் கணல் மூண்டதால், முன்கூறிய காமமாகிய பெரியதோர் நெருப்பு உள்ளத்துக்குள்ள தோன்றியதினால என்ன ஆனாலா, வழிந்த நாகத்தின் வன் தொலை வாழ் எயிற்று. மேலே வெளிப்பட்டு அந்த காமம் எப்படி வெளிப்படுகிறதா, பெருகிய நாகப்பாம்பின் வலிய தொலை உள்ள ஒளி பொருந்திய நச்சு பல்லிலிருந்து. இழிந்த கார்விடம் ஏறுவது என்ன, ஒரு கொடிய நச்சினை உடைய பாம்பானது தீண்டினால், அவ்வாறு தீண்டப்பட்ட அந்த பாம்பினது பல்லிலிருந்து கொடியதாகிய நஞ்சு உடலிலே ஏறினால் எவ்வாறு ஒருவனுக்கு வெப்பமும் அந்த விடமானது தலைக்கு ஏறுகின்ற பொழுது மரணத்தை தரத்தக்க கூடிய ஒரு துன்பமும் தருமோ, அது போல இந்த காமம் என்கின்ற விடம் சூர்ப்பனகையை கதுவியதால் என்னாயிற்றா, இழிந்த கார்விடம் ஏறுவது என்ன, அவள் உடலிலே கரிய நஞ்சானது இறங்கி தலைக்கு ஏறியது போல் தடுமாற்றத்தினுக்கு உட்பட்டார். பாம்பு தீண்டி விஷம் தலைக்கு ஏறினா எப்படி இருக்கும், அது போல ராமன் என்கின்ற ஒருவனால் பெறப்பட்ட காமம் என்கின்ற நஞ்சு இவள் தலை வரைக்கும் ஏறி இவளை தடுமாற செய்தது. ஆகவே எப்படியா வர்றாங்க, என்ன இருந்தாலும் கம்பன் பழைய நிலையிலிருந்து தானே ராமனை பார்க்கணும். நான் சூர்ப்பனகைக்கு பல விஷயங்கள் தெரியாதல்ல, கம்பனுக்கு தெரியுமே. ஆகவே சூர்ப்பனகைக்கு ராமன் என்கின்ற நினைவு அவள் மனதுல எப்படி தைத்திருக்கிறதான்றதுக்கு ஒரு கற்பனை கொடுத்த. எப்படி, தாடகை கொடியாள் தட மார்பிடை ஆடவர்க்கு அரசன் அயில் அம்பு போல் பாடவத் தொழில் மன்மதன் பாய் கணை ஓட உட்கி உயிர் உழைந்தாளர். பழைய நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறான் கம்பன். என்னவா, தாடகை கொடியாள், தாடகை என்கின்ற கொடிய அரக்கியினது உயிரை எடுத்தற்கு விஸ்வாமித்திரன் ஆணை போக்கிய பொழுது அதற்கு உடன்பட்ட ராமன் என்ன செய்தானா, அவளினது தட மார்பில், அவளினது பறந்துபட்ட பெரிய மார்பினிடத்தே ஆடவர்க்கு அரசன் அயில் அம்பு போல், ஆண்களுக்கு எல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய ராமனால் எய்யப்பட்ட கூர்மையான அம்பு அந்த தாடகையின் நெஞ்சில் எவ்வாறு சென்று பாய்ந்து அவளை அழித்ததோ அது போல பாடவத் தொழில் மன்மதன் பாய்கனை ஓட திறமிக்க மன்மதனினுடைய அம்புகள் இந்த சூர்ப்பனகையின் மார்புல பாய்ந்தது. எது போல, பண்டொரு காலத்தில் தாடகையை கொல்லுதற்கு ராமன் எவ்வாறு அம்பு எய்தானோ அந்த அம்பு எவ்வாறு தாடகையின் பரந்த மார்பில் சென்று தைத்ததோ அது போல இப்பொழுது சூர்ப்பனகையின் மார்பிலே, காமம் கதுவப்பட்ட சூர்ப்பனகையின் மார்பிலே இந்த மன்மதனது அம்புகள் ராமபாணம் போல வந்து தைத்ததா, மார்பில் தைக்க. ஆதனால் உட்கி உயிர் உழைந்தாள், அஞ்சி உயிர் வருந்தினாள் சூர்ப்பனகை. என்ன ஆகுமோன்னு தெரியாம கலை உவா மதியே கரியாக வன் சிலையின் மாறனை தின்னும் நினைப்பினாள், மலைய மாருத மா நெடும் காலவேல் உலைய மார்பிடை ஊன்றிட ஓயுமாள். என்ன இருந்தாலும் அரக்கி இல்லையா, நரமாமிஷம் தின்னுதல் என்பது அவளுக்கு ஒரு பெரிய சாதாரண விஷயம். இப்ப அவளுக்கு ஓயாத காமம் பற்றின துன்பத்தை தரக்கூடிய மன்மதனை ஏதாவது செய்யும். இந்த மன்மதனும் கடுமையான துன்பத்தை தருகிறான். மாலை நேரம் ஆனதினால் சூரியன் மெல்ல மறைகிறான், நிலவு தோன்றுகிறது. நிலவினது ஒளி கற்றைகள் இவளுக்கு மேலும் துன்பத்தை தருகிறது. அதனால இவள் என்ன நினைத்தாலும் கலை உவா மதியே, 14 கலைகள் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய அந்த மதியாகிய நிலவினை என்ன செய்யணும்னு நினைச்சாலாம், கரியாக
தான் உண்ணக்கூடிய உணவினுக்கு உரிய தொடுகரியாக, தொடுகரினா சைட் டிஷ், கறி நம்முடைய இல்லற வழக்கங்கள்ல சொல்லக்கூடிய காய்கறி தான், சமைக்கப்பட்ட பொரியல் தான். இந்த நிலவினை ஒரு கரியாக உண்டு விடலாம். அப்ப எது மூல உணவு? இது ஒரு தொடுகரி. நிலவு என்பது ஒரு சைட் டிஷ்னா மெயின் கோர்ஸ் எதுவா? அடுத்த வார்த்தை போட்டா பாருங்க, வன் சிலையின் மாறனை தின்னும் நினைப்பின், கொடியதாகிய வில்லை வளைத்து இடைவிடாது அம்பினை செலுத்தி காம வயப்படுத்தக்கூடிய இந்த மன்மதனை தின்னும் நினைப்பினால், அவன் தான் மெயின் கோர்ஸ். எனக்கு இவ்வளவு பெரிய காமத்தை தந்தவனாகிய மன்மதனை முதல்ல அவனை தின்னுடுவோம். அவனை தின்னுதற்கு ஒரு துணையாக சைடிஷா நிலவையும் சாப்பிடும். என்ன இருந்தாலும் அசுர குணம். ஆகவே நினைப்பினால் மலைய மாறுதம் மா நெடும் காலவே, பொதிகையிலிருந்து வரக்கூடிய தென்றல் பெரிய நீண்ட யமனின் சூலம் போல இவள் மார்பு குத்துகிறார். அந்த தென்றலானது இவள் மேனியில படுகின்ற பொழுது யமனானவன் தன்னுடைய சூலாயுதத்தை கொண்டு இவளை குத்துவது போல் இருக்கிறதா. மலைய மாறுதம் மா நெடும் காலவேல், காலம்னா மன்மதன், மன்னிக்கணும் யமன், எங்கேயோ பழைய நிலையில இருக்கு. காலவேல்னா யமனினது சூலாயுதம் போல இந்த தென்றல் இவள் உடலை ஊடுருவுகிறதா. உலைய மார்பிடை ஊன்றிட, அந்த யமனினது திரிசூலம் இவள் மார்பிலே குத்தியது போல இந்த மலைய மாருதமானது இவள் மேலே படுகிறதா. ஓயுமால், ஆகவே என்ன செய்வது என்று தெரியாமல் ஓய்ந்து நின்றாள். அலைக்கும் ஆழி அடங்கிட அங்கையால் மலை குலங்களின் தூர்க்கும் மனத்தினாள், நிலைக்கும் வானில் நெடுமதி நீள் நீலா மலைக்க நீங்கும் மிடுக்கு இழல் மாந்துவாள். அலைக்கும் ஆழி அடங்கிட, தன்னை வருத்தும் கடல் ஓசையின்றி அடங்கி போக. என்ன காரணம்? காதலிலே ஈடுபட்டு தனிமை துயரில் வருந்தக்கூடிய தலைவியர்களுக்கு கடலினது அலை ஓசை மேலும் துன்பத்தை தரும். அதனால்தான் தமிழ் மரபுல நெய்தலை இரங்கல்னு சொல்லுவோம். நெய்தல் திணை பாடல் எல்லாம் இரங்கலும் இரங்கல் நிமித்தமாக வரும் என்று. ஆகவே இந்த இடைவிடாது ஒலிக்கக்கூடிய கடல் அலைகளினது ஒலி பிரிந்துள்ள காதலர்களுக்கு மேலும் துன்பத்தை தரும். அந்த கடல் அலைகளை கொண்டுள்ள அனைத்து கடல்களையும் என்ன நினைச்சாளாவ? ஓசையின்றி அடங்கி போக அங்கையால் மலை குலங்களின் துர்க்கும் மனத்தினால், தன்னுடைய உள்ளம் கைகளினாலே மலை கூட்டங்களை கொண்டு அந்த கடலிலே இட்டு அதை வற்ற செய்யலாமான்னு முடிவு. இடைவிடாது இந்த கடல் அலைகள் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. அது எழுப்பக்கூடிய ஒலி மேலும் என்னை துன்பத்துள் ஆழ்த்துகின்றன. இந்த கடலிலே இந்த அலைகள் ஒலி எழுப்பாமல் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல கடலை தூர்த்து மூடணும். அதற்கு இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் பெயர்த்து கடல்ல வீசி இந்த கடலே இல்லாமல் பண்ணிடலாமா? ஆகவே மலைக்குலங்கள் தூர்க்கும் மனத்தினால் நிலைக்கும் வானில் நெடுமதி நீள் நிலா மலைக்க, ஆகாயத்திலே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய முழு நிலவானது, அந்த நிலவானது முழுமையுமான பரந்துபட்ட தன்னுடைய ஒளியை தருவதினாலே அந்த ஒளி இவளை பட்டு மேலும் துன்புறுத்துவதினால் நீங்கும் மிடுக்கு இலாள் மாந்துவாள். அந்த நிலவினது ஒளி கற்றைகள் தனக்கு துன்பத்தை தந்தாலும் அதனை ஒன்றும் செய்ய முடியாமல் போயிற்றே என்று மனம் வருந்துகிறாள். கடலை கூட என்னால மலைகளை கொண்டு மூடிவிட முடியும், ஆனால் இந்த வான்வெளியிலே நிலவானது தனது ஒளிக்கற்றைகளை தந்து மேலும் என்னை துன்பத்துள் ஆழ்த்துகிறதே, இதிலிருந்து நான் எவ்வாறு தப்பிப்பேன் என்று புலம்ப ஆரம்பித்தார். பூயலாம் பொடியாக இப்பூமியுள் காயலாம் ஒடிப்பே என காந்துவாள், சேவலோடு ஊரை செந்தலை அன்றிலின் நாவினால் வலி எஞ்ச நடுங்குவாள். பூயலாம் பொடியாக, பூன்னா மலர்கள், மலர்கள் எல்லாவற்றையும் காய்ந்து பொடியாக உதிரும்படி
இப்பூமியுள் காயெல்லாம் ஒடிப்பேன் என காந்துவாள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மலர்ச்சோலைகளில் பூத்து குலுங்கக்கூடிய அனைத்து பூக்களையும் நான் அழித்து பொடிப்படியாக உதிர்த்து விடுவேன் என்று புலம்ப ஆரம்பித்தாள். சேவலோடு உரை செந்தலை அன்றிலின் நாவினார். இந்த அன்றில் என்பது ஒரு பறவை. சேவல் என்றால் ஆண் அர்த்தம். ஆண் அன்றில் பறவையோடு இந்த பெண் அன்றில் பறவை சேர்ந்து வாழுகிறது. இந்த பறவையை பற்றி இலக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், இந்த அன்றில் பறவைகள் எப்பொழுதும் இணையாகத்தான் இருக்கும். ஆணும் பெண்ணுமாக இணையாகத்தான் இருக்கும். இதுல ஏதாயிலும் ஒரு பறவை மற்றொரு பறவையினுடைய கண் பார்வைக்கு தெரியாமல் இருந்து விட்டது என்றால், எங்கே தன் துணையை காண வேண்டும் இல்லையே என்று எஞ்சி இருக்கக்கூடிய பறவை இறந்து போயிடும். ஒன்றை ஒன்று பிரிந்தால் இவைகள் இறந்து போகுமாம். அந்த அளவினுக்கு ஒன்றின் மீது ஒன்று பற்றும் பரிவும் கொண்டுள்ள பறவைகள். இது அந்த இயற்கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம். இவைகள் இணையாக இருக்கும். ஏதாகிலும் ஒன்று பிரிந்தால் ஏனைய ஒன்று இறந்து போகும். அப்போ அப்படி பிரிந்திருக்க ஓடிய ஒன்று திரும்பி வந்து தன் துணை இறந்ததை பார்த்து தானும் இறந்து போகும். ஆகவே இந்த பிரியாத காதலர்களுக்கும் பிரிந்தால் உயிர் வாழ இயலாத காதலர்களுக்கும் ஓமையாக இலக்கியங்கள் அன்றில் பறவைகளை சொல்லும். ஆகவே அப்படிப்பட்ட அன்றில் பறவை ஆண் பறவையோடு சேர்ந்து தங்கும் சிவந்த தலையை உடைய அன்றில் பறவையின் அவைகள் சேர்ந்து இருப்பதினாலே மகிழ்வோடு ஒலியை எழுப்புகின்றன. அந்த ஒலியை கேட்டு தன் பலம் குறைய அஞ்சி நடுக்கம். ஐயோ, அந்த பறவைகள் எல்லாம் துணையோடு இருக்கின்றனவே, நான் அவ்வாறு ராமனோடு இருக்க இயலவில்லையே என்று இயற்கையிலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை கண்டு எல்லாவற்றினுக்கும் ராமனது அணுக்கம் தேவை, அது இல்லாமல் போயிற்றே என்று கவலை கொண்டு நடுங்க ஆரம்பித்தாள் சிற்பந்தை. அனைவுயில் திங்களை நுங்க அராவினை கொணர்வன் ஓடி என கொதித்து உண்ணுவாள். பனையின் மன்னிக்கணும் பனையின் மென் முலை மேல் பனி மாறுதம் புனர ஆறு உயிர் வெந்து புழுங்கும். ரெண்டு விஷயம். அனைவு இல் திங்களை, அனைவுனா இணக்கம் அர்த்தம், நட்புன்னு அர்த்தம், ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும், எனக்கு நல்ல நண்பனாக இருக்க வேண்டிய இந்த நிலவு என்னாயிற்று, அனைவு இல் திங்களை, எனக்கு இணக்கமல்லாத இந்த சந்திரனை விழுங்க, நுங்கன்னா முழுங்க. அராவினை கொணர்வேன், ராகு கேது என்கின்ற பாம்புகளை ஓடி சென்று கொண்டு வருவேன் என்று கோபத்தால கொதிப்படைந்த வான்ல நிலவானது முழுமையுமான கதிரை வீசி என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நிலவை என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நிலவினை அச்சுறுத்துவதற்கு வான்வழியில ஏற்கனவே 2 கோள்கள் இருக்கின்றன. ஒன்று ராகு கேது. நம்முடைய நம்பிக்கை என்ன? இந்த ராகுவும் கேதுவும் தான் இந்த நிலவினை மெல்ல மெல்ல விழுங்க தலைப்பட்டு கொண்டு இருக்கின்றன என்றது புராண மரபு. அப்படியே இங்க நினைவுபடுத்துகிறார். இந்த நிலவினை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த நிலவு கண்டு அஞ்சுவதற்கு 2 பாம்பு ஏற்கனவே வான்வழியில இருக்கு. ஒன்று ராகு கேது. அந்த 2ஐயும் பிடித்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி, பார் நிலவே, இதற்கு மேலும் நீ என்னை துன்புறுத்தினால் இந்த பாம்புகளை கொண்டு உன்னை விழுங்க செய்வேன் என்று சொல்லலாமா? அதற்கு உண்டான அந்த பாம்புகளை பிடித்து வரலாமான்னு திட்டம் போட்டார். அராவினை கொணர்வேன் ஓடி என கொதித்து உண்ணும். மனதானது காமத்தினால் தவிக்கிறது. பனையின் மென் முலை மேல் பனி மாறுதம், தனது பருமையும் இனிமையும் உடையதாகிய மென்மையான மார்பகங்களின் மீது குளிர்ந்த காற்று வீசி படிய, என்ன அழகு! பனி மாறுதம். பனினா குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்திய மாருதம் வந்து படிய புனரன்னா இவளது மென்மையான மார்புல, பருத்த மார்புல இந்த குளிர்ச்சியான மாருதம் வந்து படிய, ஆறுயிர் வெந்து புழுங்குமால், தன்னுடைய அரிய உயிரானது அந்த காமச்சூட்டினாலே வெந்து புழுங்குகிறது. ஆகவே நிலவினது குளிர்ச்சியோ
மாருத காற்றினது குளிர்ச்சியோ இவளது தேகத்தை குளிர்மைப்படுத்தவில்லை. மாறாக இவளுள் தோன்றின காமம், ராமன் பால் இவள் கொண்ட காதல், அந்த காமத்தினால் விளைந்த வெப்பம் நிலவினது குளிர்ச்சியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த காற்றினது குளிர்ச்சியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இவள் காமம் என்கின்ற கடுமையான வெப்பத்தினால் தாக்குண்ண பெற்று தவித்துக் கொண்டிருக்கிறாள். கைகளால் தன் கதிர் இளம் கொங்கை மேல் ஐய தன்பணி அள்ளினள் அப்பினாள். மொய்கொள் தீயிடை வெந்து முருங்கிய வெய்ய பாறையில் வெண்ணெய் நிகர்க்குமா. கம்பன் குறுந்தொகையிலிருந்து இந்த கற்பனை எடுத்திருக்கார். அப்படியா, கைகளால் தன்னுடைய 2 கைகளாலும் தான் கொண்டுள்ள காமத்தீயை தணிப்பதற்கு தன் கதிர் இளம் கொங்கை மேல் தன்னுடைய ஒளிமிக்க அழகான இளமை உடைய மார்பகத்தின் மீது, கொங்கைன்னா மார்பகம், மார்பகத்தின் மீது ஐய தன் பணி அள்ளினள், தன்னிரு கரங்களால் ஐயன்னா மிக நுட்பமாக இருக்கக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் திரட்டி, குளிர்ந்த பனிக்கட்டிகளை எல்லாம் திரட்டி தன் காம வெப்பத்தை தணித்துக் கொள்ள மார்பகத்தின் மீது பூசிக்கொண்டார். அப்படி பூசிக்கொள்றதுனால என்ன ஆயிற்றா, அள்ளி அப்பி கொண்டதுனால அந்த பனி பட்டதுனால இவள் உடல் குளிரலையும். மாறா என்னாயிற்றா, மொய்கொள் தீயிடை வெந்து வலிமையால் பற்றி பரவிய காமம் என்கின்ற தீயிடத்தை வெந்து முருங்கிய வெய்ய பாறையில் வெண்ணெய் நிகர்க்குமா. காய்ந்த சூடான பாறை மேல வெண்ணெயை கொண்டு போய் வைத்தா எவ்வாறு வெண்ணெய் தானாக உருகி பயனற்றதாய் போகுமோ அதுபோல் காமத்தினால் கதுவப்பட்ட இவள் தன்னுடைய மார்பகத்துல பனியை எடுத்து பூசிக்கொண்டாலும் அந்த பனி அப்படியே ஆவியாக போனதுதான் மிச்சமே ஒழிய இவளது காமத்தை குறைக்கவில்லை. இது குறுந்தொகையில ஒரு அழகான பாட்டு, சங்க இலக்கியத்துல. அப்படியே கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணக்கல் போல் பரந்தன்று இந்நோய் 3 கொடற்கு அரிதே என்று தலைவன் கூற்றாவரும் அந்த பாட்டு அப்படியே ஞாபகப்படுத்த. ஆகவே இவளினது மார்பு என்று சொல்லக்கூடியன பாறையை போல் இருக்க, அந்த மார்பகத்தின் மீது அப்பப்பட்ட பனியானது ஆவியாக போவது போல் இந்த பாறையின் மீது வைக்கப்பட்ட வெண்ணையானது பயனற்று உருகி வீழ்வது போல் என்ன செய்தோம் இவள் உள்ளத்தின் கண் தோன்றிய காமமானது குறைந்த பாடு இல்லை. அழிக்கும் மெய் உயிர் காந்து அழல் அஞ்சினள், குளிக்கும் நீரும் கொதித்து எழ கூசுமால் விழிக்கும் வேலையை வெங்கண் அணங்கனை ஒளிக்கல் ஆம் இடம் யாது என உண்ணுமால். அழிக்கும் மெய் உயிர் காந்து அழல் அஞ்சினள், அன்போடு காக்கப்படும் தன்னுடைய உடம்பையும் உயிரையும் சுட்டரிக்க கூடிய நெருப்பு போல இந்த காமம் கதுவப்பட்டதை பார்த்தவன தடுமாற ஆரம்பிச்சுட்டான். இது எங்கு சென்று முடியும், எதில் சென்று முடியும் நம்மளுக்கு தெரியல. அந்த உள்ள காமமானது கதுவிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே குளிக்கும் நீரும் கொதித்து எழ கூசுமால், அவ்வெப்பம் தனிய தான் குளிப்பாளாக அந்த நீரும் தன் காமத்தினால் வெப்பத்தினால் கொதித்து வெளியே வருவதை கண்டு அஞ்சி குளிக்கிறதுக்கு தயங்கிய இந்த உடலானது காமத்தினால் கொதித்து கொண்டிருக்க, இந்த உடலை குளிர்விப்பதற்கு ஏதாயிலும் பொய்கையில நினைச்சு முழுகலாம்னு போனா இவள் உடலில் இருக்கக்கூடிய காமத்தினால் தோன்றின வெப்பத்தை அந்த பொய்கை நீரானது பெற்று அது கொதிக்க தொடங்கியது. என்ன செய்வதுன்னு புரியல இவளுக்கு. தான் கொண்ட காமத்திலிருந்து எவ்வாறு தன்னை விடுவித்துக் கொள்வதுன்னு தெரியல. ஆகவே விழிக்கும் வேலையை பேரொலியால் தன்னை துன்புறுத்தும் கடல் அலைகளை, வெங்கண் அணங்கனை தன் மீது இடைவிடாது மலரம்புகளை எய்து கொண்டிருக்கக்கூடிய மன்மதனை ஒழிக்கலாம் இடம்
யாது என உண்ணும் மறைத்து வைக்கக்கூடிய இடம் எங்காகிலும் இந்த உலகத்துல இருக்கான்னு தேட ஆரம்பிச்சான். இந்த மன்மதன் ஒருத்தன் இருக்கிற கொண்டுதானே இடைவிடாது அம்பினை எய்து என்னை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறான். அவனை எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சோம். இந்த கடல் அலைகளும் இடைவிடாது ஒலித்து கொண்டே என் துன்பத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றன. இந்த கடலையும் எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாமா கேள்றான். இந்த பாடங்களை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில சிந்தனை வரலாம். அதுக்கு முன்கூட்டியே விடை சொல்லலாம். காமம் கதுவப்பற்றவர்கள் இவ்வாறுதான் செயல்படுவார்களா என்றால் இது கம்பன் நாகரீகம் கருதி சொல்லப்படுவதற்குண்டான சிந்தனை. அவ்வளவுதான். ஒரு இலக்கியத்தை சிலவற்றை நாகரீகமாகத்தான் சொல்ல முடியும். உண்மையினால் காமம் கதுவப்பற்றவர்களினுடைய செயல்பாடுகள் என்னன்னு கேட்டா இத உளவியல் நோக்கிலும் ஏனைய உடல் கூற்றியல் நோக்கிலும் பார்ப்பதாக இருந்தால் இதனை காட்டிலும் மிக மோசமான வர்ணனைகளை தந்தார்கள். அதனால நாம பெரும்பாலும் இவைகளை எல்லாம் நனி நாகரீகத்தோடு அணுகுகிறோம். நான் வேடிக்கையா சொல்லுவேன் ஆங்கிலத்துல, இது எல்லோருக்கும் கையாளக்கூடிய ஃபால்ஸ் மாடஸ்டி, நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு போலியான மேட்டிமைத்தனம். ஏனென்றால் காமம் என்பது கடுமையானதுதான். வள்ளுவர் ரொம்ப அழகா பேசுறார். கள்ளும் காமமும் ஒன்றுன்னு சொன்னவர் அடுத்த வார்த்தையிலேயே சொன்னார், கள்ளாவது அருந்தினால்தான் போதையை தரும். இந்த காமம் என்பது மனத்தின் கண் நினைக்கின்ற பொழுதே போதையை தரும். அதுதான் காமம் என்பது மிக கடுமையானதோர் குற்றம் என்று எல்லா மதங்களும் பேசுறாங்க. புத்த மதம் ஒழிக்கப்பட வேண்டிய பஞ்சமா பாதகங்கள்ல காமத்தை முன்வைக்கிறது. மணிமேகலை அதற்கு மிக அழகான ஒரு கதை சொல்லுகிறது. நம்மால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த கதை. மணிமேகலை என்ன கதை சொல்லுகிறது? காமம் என்பது ஒருவனை அடியோடு அழிக்கும் தன்மை வாய்ந்தது. காமம் கொண்டிருக்கக்கூடியவன் முறை பற்றி யோசிப்பது இல்லை. நீங்க சூர்பனக முறை பற்றி யோசிக்கல பாருங்க. இது பெண்ணுக்கு மட்டும் உரிய சிக்கல் என்று, ஒரு ஆணுக்கும் இது போன்றதாகிய சிக்கல் உண்டு. அதுக்கு மணிமேகலை ஒரு கதையை சொல்லுகிறது. காமத்தினால் கதுவப்பட்ட ஒருவன் எவ்வாறு செயல்படுவான். அதாவது ஒருத்தி ஒருவனை திருமணம் செய்து கொண்டாள், கருவுற்றாள். அந்த காலகட்டத்துல கணவன் இறந்து போனான். தன்னுடைய குழந்தையை எவ்வாறு, பெற்ற குழந்தையை வளர்க்க வழி தெரியாமல் அதை மற்றையான் ஒருவனுக்கு அந்த குழந்தையை கொடுத்து விட்டு இவள் வேறு பகுதிக்கு சென்று விட்டாள். வாங்கியவன் ஒரு செல்வந்தன் அந்த குழந்தையை தன்னுடைய செல்வ செழிப்பினுக்கு உட்பட்டே வளர்த்தான். வளர்ந்த குழந்தையும் இளம்பிராயத்திலிருந்து செல்வத்தையே அனுபவிப்பதினால தவறான பாதைக்கு சென்றது. அவ்வாறு சென்ற அந்த குழந்தை எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய விலை மக்களோடு இன்பம் துய்க்கும். அந்த மாதிரி இந்த குழந்தை வளர்ந்த நிலையிலே வாலிபனாகி ஒரு ஊருக்கு சென்ற பொழுது அங்கிருந்த ஒரு விலைமகளோடு இன்பம் துய்த்ததற்கு பின்தான் தெரிந்தது தன்னால் துய்க்கப்பட்ட விலைமகள் யார் என்றால் தன்னுடைய தாய் என்று. இத மணிமேகலை பேசுகிறது. காமம் என்பது இது போன்றுதான் இருக்கும். அதற்கு முறை தெரியாது. காமத்தினால் கதுவப்பட்டவர்கள் நீதி நேர்மைகளை ஒழுக்கங்களை பார்ப்பதில்லை. இதுதான் இன்றைக்கு அதனால்தான் பஞ்சமா பாதகத்துல காமம், களவு, கொலை, பொய்ன்னு பட்டியலிடுகின்ற பொழுது காமத்தை முன்வைக்கிறார். மற்றவைகளெல்லாம் காட்சி பொருளாக வந்துதான் மனத்தை அலைக்கழிக்கும். காமம் என்கின்ற ஒன்று மனதின் உள்ளே ஒரு நிழல் வடிவாக தோன்றி மிக பெரியதோர் அழிவை தந்தது.
மற்றவைகளை எல்லாம் பார்த்தால் அன்றி அதன் மீது வேட்கை வர. ஆனால் காமம் என்பது மனத்தளவிலே நினைத்தால் போதும், அதனால வேட்கை தோன்றும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அதனாலதான் இவ சொல்றா, இந்த கடல் நீர்ல குளிக்கலாம்னு சொன்னா, பொய்கை நீர்ல குளிக்கலாம்னு சொன்னா அவைகளும் என் காமத்தினால் கொதிப்படைந்து விடும். இந்த மன்மதனையும் இந்த கடல் அலைகளையும் எங்காயிலும் சிறை வைக்கலாமா என்று தேடிக்கொண்டிருக்கிறார். வந்து வந்து கார்மழை தோன்றினும் மாமணி கந்து காணினும் கைத்தலம் கூப்புமால். உச்சத்துக்கு போறா காமத்துல. இந்து காந்தத்தின் ஈர நெடுங்கலும் வெந்து காந்த வெதுப்புருமேனியாள். இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாவது செய்தி உங்களுக்கு புதியதா இருக்கும். முதல் செய்திக்கு போவோம். வந்து கார்மழை தோன்றினும், மழை தருதற்குரிய கரிய மேகத்தை தன் முன்னே பார்த்தாலும் அது ராமன் உருவமாக அவளுக்கு தெரிஞ்சது. மாமணி கந்து காணினும், நீலமணியால் ஆகிய தூணை எதிரே பார்த்தாலும் கைத்தாளம் கூப்பும். ஐயோ, அது ரெண்டுமே ராமனை போல் இருக்கிறது. ராமனே, என்னை வஞ்சிக்காதே, என் காமமானது வளர்ந்து கொண்டே போகிறது, எவ்வாறாகிலும் எனக்கு உன்னுடைய மேலான தன்னழியை தந்துவிடு என்று அந்த கரிய மேகத்தை பார்த்தாலும் ராமன் என்று புலம்புகிறாள். நீலமணி தூண்களை பார்த்தாலும் ராமன் என்று புலம்புகிறாளா? கைத்தலம் கூப்புமா, ஐயோ என்னை வருத்தாதே, துன்புறுத்தாதே, என்னை எவ்வாறாகிலும் ஏற்றுக்கொள் என்று கெஞ்ச தலைப்பட்டாள். இந்து காந்தத்தின் ஈர நெடுங்கலும், இந்துனா சந்திரன், காந்தம்னாக்க சந்திர காந்த கல்லுன்னு ஒரு கல் உண்டு. அது சந்திரனது ஒளியை வாங்கி கசிய தொடங்கும். இப்படி ஒரு கல் இருக்கு. இந்த கற்களை கொண்டு பழைய காலத்துல அந்தப்புறங்களில் புறச்சுவர்களை கட்டுவார்கள். சந்திரகாந்தக்கல். இதை நிறைய இலக்கியங்கள் பேசுகின்றன. ஏன்னு கேட்டா, அந்த காலத்துல எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது போல ஏர் கண்டிஷன் எல்லாம் கிடையாது. இயற்கையாக இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும். அது போல இந்த அந்தப்புறங்களினது புறச்சுவர்களை எல்லாம் இந்த சந்திரகாந்த கல் கொண்டு கட்டினால் கோடை காலத்துல பௌர்ணமியில நிலவு வளர்பிறைன்னு எடுத்துக்கொள்ளும். வளர்பிறையில இந்த நிலவினது ஒளியை இந்த கற்கள் வாங்கி குளிர்ச்சியான நீரினை வெளியிடும். அப்போ அந்த அந்தப்புறத்தினது உள்பகுதியில இருக்கக்கூடிய அரசியலம் குடும்பத்தினர்கள் குளிர்ச்சியான காற்றையும் குளிர்ச்சியான சூழலையும் பெறுவார். இது சந்திரகாந்த கல்லினுடைய மிகப்பெரிய நன்மை. இதே மாதிரி சூரியகாந்த கல்லுன்னு ஒண்ணு உண்டு. சூரியனது வெப்பத்தை வாங்கி ரேடியேட் பண்ணும், பிரதிபலிக்கும். ஆகவே இப்படியெல்லாம் இயற்கையிலேயே கற்கள் இருந்திருக்கின்றன. அதை இங்க ஞாபகப்படுத்துறார். இந்து காந்தத்தின் ஈர நெடுங்கரும், சந்திரனினது ஒளியை வாங்கி தன்னிடம் உள்ள குளிர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சந்திரகாந்த கல்லும் வெந்து காந்து வெதுப்புரு மேனியால் தன்மேல் பட சுருண்டு கருகும் வண்ணம் அவளது உடலில் இருந்து காமத்தினது ஜுவாலை பெருகி கொண்டே இருக்கும். இயல்பா சந்திரகாந்த கல் எடுத்து உடம்பு மேல வைத்துக் கொண்டால் உடம்பு குளிர்ந்து போகும். ஆனால் மாறாக இவள் சந்திரகாந்த கல்லையே எடுத்து அணைத்துக் கொண்டாலும் இவளுள் தோன்றின காமம் என்கின்ற வெப்பம் அந்த சந்திரகாந்த கல்லையே வேக வைக்கக்கூடிய அளவினுக்கு வெப்பமான காமத்தை கொண்டிருக்கிறானா? வாம மாமதியும் பனிவாடையும் காமனும் தன்னை கண்டு உணரா வகை நாம வாழ் எயிற்று ஒரு கத நாகம் வாழ் சேம மால் வரையின் முளை சேருமாள். தன்னை கொண்டு போய் ஒழித்துக் கொள்ளுவார். எப்படியா? வாம மாமதியும், வாமம்னா அழகு, அழகான முழு நிலவு
இவள் காமத்தை அதிகமாக வளர்ப்பதினால் அந்த நிலவிடமிருந்து தப்பித்துக் கொள்ளணும்னு ஆசைப்படுறான். பனி வாடையும் குளிர்ந்த காற்றும் அது மேல படப்பட மேலும் காமமானது வளருகிறது. காமனும் தன்னை கண்டு உணராவகை இந்த மன்மதனும் இடைவிடாத மலரம்புகளை எய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த மூன்றும் தன்னை கண்டு அறியாதபடி தன்னை ஒழித்து கொள்ளணும் என்ற முடிவுக்கு வர நாம வாழ் எயிற்று ஓர் கதநாகம் வாழ் சேமமால் வரையின் முளை சேரும் அச்சம் தரக்கூடிய கூறிய நச்சு பற்களை உடைய ஒரு நாகப்பாம்பு வாழுதற்கு உரிய பாதுகாவலாக உள்ள பெரிய மலை குகையில் சென்று ஒளிந்து கொண்டார். இந்த என்ன ஏன் நாகப்பாம்புன்னு சொன்னார்னா இந்த நாகத்தை பார்த்து நிலவு வராது, நாகம் இருக்கக்கூடிய மலை பக்கம் தென்றல் வராது, மன்மதனும் வரமாட்டான். இந்த மூன்றும் வராத ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதி ஒரு பெரியதோர் நாகப்பாம்பினால் காக்கப்படுகிறது. அந்த மலைப்பகுதியில சென்று ஒளிந்து கொண்டாலாம். அவ்வாறு ஒளிந்து கொண்டதினால் இந்த நிலவினாலும் தென்றலினாலும் ஏனைய பிற மன்மதனாலும் தனக்கு ஊட்டப்படக்கூடிய காமம் குறையும் என்ற நம்பிக்கை. அன்ன காலை அழல் மிகு தென்றலும் முன்னின் மும்மடி ஆய் முலை வெந்து உக இன்னவா செய்வது என்று அறியாது இளம் பொன்னின்வார் தளிரில் புரண்டாள் அவர். அன்ன காலை அந்த சமயத்துல அழல் மிகு தென்றலும், தென்றல் இயல்பா குளிர்ச்சியா வீசும், ஆனா இவளை பொறுத்த வரைக்கும் கொடிய கனலை போல் வீசுகிறது. தென்றலும் முன்னின் மும்மடியாய் முன்பு வருத்தியதை விட 3 மடங்கு வருத்தியது. வருத்தத்தினை தர முலை வெந்து உக அந்த காமத்தை உள்ளின்று கதுவுகிறது. வெளியே தென்றல் என்கின்ற ஒன்று வீசி வெளி வெப்பத்தை வளர்க்கிறது. அதனால இவளினுடைய மார்பகங்கள் இருவிதமான வெம்மையினாலும் அனலை சிந்த இன்னவா செய்வது என்று அறியாது இந்த காமத்தை எவ்வாறு தடுப்பது, இந்த வெம்மையிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்று தெரியாமல் இளம் பொன்னின் வார் தளிரில் புரண்டாள். இளமையும் பொன் போன்ற நிறமும் கொண்ட தளிர்களின் மீது விழுந்து புரண்டு தன்னுடைய புற அக வெப்பத்தை மாற்றிக்கொள்ளுவதற்குண்டான முயற்சிகளை இறங்கினார். வீரன் மேனி வெளிப்பட பேர் உருவெளி தோற்றம்னு பேர். காமத்தால் கதுவப்பட்டவர்களுக்கு காணக்கூடியன எல்லாம் தனக்கு காமத்தை தரக்கூடியவனாகவே தோன்றும். இதுக்கு பேரு உருவெளி தோற்றம்னு தமிழ்ல சொல்றோம், ஆங்கிலத்துல ஹலூசினேஷன். அந்த உருவத்தை மனசுக்குள்ளேயே வைத்திருப்பது, எங்க பார்த்தாலும் அவனாகவே தோன்றக்கூடிய ஒரு நிலை. ஆகவே வீரன் மேனி வெளிப்பட வெய்யவள் கார்கொள் மேனியை கண்டனலாம் என சோறும் வெள்கும் துணுக்கேனும் அவ்வுரு பேருங்கால் வெம்பிணி இடை பேருமாள். வீரன் மேனி வெளிப்பட வீரனாகிய ராமனது திருமேனியினது உருவமானது வெளித்தோற்றம் உருவழி தோற்றமாக தோன்ற வெய்யவள் கார்கொள் மேனியை கண்டனலாம் என கொடிய அரக்கியான சூர்பனகை கருமேகம் போன்ற இந்த அழகான திருமேனியை கண்டவள் போல, ராமனது திருமேனியை கண்டவள் போல சோறும் அப்படியே சோர்ந்து போன இயல்பாக அரக்கி பெரிய ஆற்றலுக்கு உரியவள். அப்படிப்பட்ட ஆற்றலுக்கு உரிய அந்த அரக்கி இந்த கரிய மேகத்தை பார்த்தவுடனே இது ராமனது உருவழி தோற்றத்தை போல் இருக்கிறது என்று அப்படியே சோர்ந்து போனாள். சோர்ந்து போக என்னாச்சா, சோர்வு அடைந்தாள், வெள்கும் வெட்கம் அடைவாள். ஐயோ நமது நிலைமை இப்படி ஆயிற்று. வெள்கும் துணுக்கி எனும் திடுக்கிட்டு நடுங்கினாள். ஐயோ அந்த உருவம் ராமனாக இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று திடுக்கிட்டு நடுங்கினாள். அவ்வொரு பேருங்கால் வெம்பினியிடை பேரும் அந்த உருவமானது மறைகின்ற பொழுது கொடிய காம நோயினால் மீண்டும் சிக்கொண்டு புலம்ப ஆரம்பித்தார். ஆகவே உருவெளி தோற்றம் தோன்றினாலும் ஆபத்து,
அந்த தோற்றம் இல்லாவிடினும் ஆபத்து. சங்க இலக்கியத்துல ஒரு அழகான பாட்டு, நற்றிணையில ஒரு தலைவி தலைவனோட சேர்ந்து வாழ்ந்து தலைவன் பிரிந்திருக்கிறான். பிரிந்த தலைவனை எண்ணி அவன் வரக்கூடிய பாதையை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப அவள் அருகிலே வந்த தோழி, தலைவனை பிரிந்த துன்பத்தில் இருக்கிறாயா தலைவி, தலைவன் எவ்வாறாகிலும் வருவான், கவலைப்படாதேன்னு அறிவுரை சொல்றான். அப்ப தலைவி சொல்றா மாதிரி ஒரு பாட்டு, தோளும் சோறும் அவனால் தழுவ பெற்ற இந்த தோள் இந்நாள் வரை மகிழ்ச்சியோடு இருந்தது, இப்பொழுது அவன் இல்லாதது ஆகையினாலே அந்த தோளானது சோர்வடைகிறது. நாளும் அழிந்தது, அவன் வருவான் என்று எதிர்பார்த்த நாளும் ஒன்றன் பின் ஒன்றாக மறைந்து கொண்டே இருக்கிறது. அவனை காணும். நீள்நிடை அத்தம் நோக்கி கண்ணும் காட்சி தெளிவில, அவன் வரக்கூடிய பாதையில அவன் வருவானா என்று பார்த்து பார்த்து என் கண்களும் பஞ்சடைந்து ஒளி இல்லாமல் போயிற்று. நீள்நிடை அர்த்தம் நோக்கி கண்ணும் காட்சி தெளிவில. சரி, இவ்வளவு கொடிய துன்பத்தை தருகிறானே, இப்படிப்பட்டவனோடு நாம் இல்லாமல் பேசாமல் நான் இறந்து போகலாமா என்று முடிவு செய்தாலும் இறக்குவல் யானே சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னா, இறப்பினும் அஞ்சுவல். செத்து போனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குன்னா. என்ன பயம்னா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு எடுத்தா அதுலயாவது அவனை மறக்க முடியுமா? அஞ்சுவல் யானே பிறப்பினும் மறக்குவல் யான். அடுத்த பிறவின்னு ஒண்ணு எடுத்தா அந்த பிறவியிலேயாவது அவனை மறக்க முடியும்னா நான் செத்து போறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அடுத்து எடுக்கக்கூடிய பிறவியில அவன் நினைவே வராது, நிம்மதியா இருந்துருவேன். ஆனா அடுத்த பிறவின்னு ஒண்ணு எடுத்தாலும் அவனுடைய நினைவு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்பவும் என்ன பண்ணணும்? திருப்பி நான் இருக்கணும். அதனால் எத்துணை முறை இறந்தாலும் அவனுடைய நினைப்பு என்னுள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த தவிப்பை என்னால தவிர்க்க முடியாதுன்னு ஒரு நல்ல தலைவிக்கு சொன்ன கற்பனை. அதை கொஞ்சம் சூர்பனகையோட இங்க ஒப்பிட்டு பார்க்கணும். ஆகவேதான் அந்த ராமனது உருவழி தோற்றத்தை பார்த்த உடனே இப்படி தடுமாற ஆரம்பிச்சா சூர்பனக. ஆக கொங்கையின் ஐயன் என்று அஞ்சன மேகத்தை தழுவும், அவை வெந்தன போக கண்டு புலம்பும், அப்புன்மையால் மோகத்துக்கு ஒரு முடிவும் உண்டாம் கோலும். கம்பனுடைய வாக்கினுடைய முத்தாய்ப்பு எப்படி சொன்னா, ஆக கொங்கையின் அவளினுடைய அழகான மார்பகத்துல என்ன பண்ணாளா, ஐயன் என்று ராமன் என்று எதை தழுவினாளா, அஞ்சன மேகத்தை தழுவும். நீரோடு முதிர்ந்திருக்கக்கூடிய கரிய மேகத்தை பார்த்த உடனே இது ராமன் தான் என்று ஆர்வத்தோட தழுவினாள். இவள் உள்ளே தோன்றிய காமம் வெப்பத்தினால அந்த நீர் கொண்டுள்ள மேகம் இவள் தழுவின உடனே ஆவியா போயிட்டு பாருங்க. மேகத்தை தழுவும், அவை வெந்தன போக கண்டு. இவளால் தழுவப்பட்ட நீருண்ட மேகம் இவள் தன் உள்ள காம வெப்பத்தினாலே அது ஆவியாக போனதை கண்டு ஐயோ இது ராமன் இல்லையே என்று புலம்பும். அப்புன்மையால் அப்படிப்பட்ட அருவருக்க தகுந்த காம உணர்வை கொண்டவள் மோகத்துக்கு ஒரு முடிவும் உண்டாம் போலோ. கம்பன் ரொம்ப நொந்து போய் கேட்டான், மோக வயப்பட்டா அதுக்கு என்ன முடிவு? மோகத்தினுக்கு முடிவு என்பது மன்னிக்கணும் அனுபவம்னு சொன்னீங்கன்னா அங்குதான் மானுடர்கள் தோற்றார்கள். மோகத்தினையும் காமத்தினையும் அனுபவத்தினால் வெல்ல முடியாது. அதற்கு ஒரு நல்ல மேற்கோள் யயாதியோட கதை. யயாதி கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த கதையிலிருந்து பெறப்படக்கூடிய நீதி, யயாதி தவறான ஒழுக்கத்திற்கு போனதினாலே சுக்கராச்சாரியாரால் சாபமிடப்படுகிறான். உன் இளமை பிராயத்திலேயே முதுமையை அடைந்து விடுன்னு சாபம் கொடுத்துடுறார்.
ஐயோ இப்படி ஒரு சாபம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு வருந்தின பொழுது உடனே சுக்கராச்சாரியார் என்ன சொல்றார், இந்த சாபத்தை நீ யார்கிட்ட வேணாலும் மாற்றிக்கலாம். உன் வயோதிகத்தை யாரேனும் ஒருவனிடம் கொடுத்து அவன் இளமையை பெற்று நீ இளமையோடு இருக்கலாம். யயாதிக்கு 4 பசங்க, 3 பேர்கிட்ட போய் கேட்கிறான் யயாதி, என் முதுமையை எடுத்துக்கொண்டு உங்கள் இளமையை தாருங்கள், நீங்கள் எனக்கு பதிலாக நாட்டை ஆளுங்கள். 3 பசங்களும் முன் வரல. வயோதிகத்தோடு நாட்டாள்வதில் என்ன பயன் போன்ற 4வது மகன் ஏற்றுக்கொள்ளுகிறான், உன் வயோதிகத்தை என்கிட்ட கூட நான் நாட்டை பரிபாலனம் பண்றேன், நீ என்னுடைய இளமையை எடுத்துக்கொண்டு எவ்வளவு வேண்டுமானாலும் இன்பம் தூய்த்து விட்டுவார். பல ஆண்டுகள் இன்பம் தூய்க்கிறார் யயாதி. அப்புறம் ஒரு முறை ஐயோ நாம் வயோதிகத்தை இளைய மகனுக்கு கொடுத்து வந்தோமேன்னு தேடிண்டு வர மகன் சொல்றான், இன்னும் உனக்கு அனுபவிக்கணும்னு சந்தோஷம் இருக்குன்னா இன்னும் போய் அனுபவிச்சுட்டு வா, நான் நாட்டை பார்த்துக்கிறேன். திரும்பி இன்னொரு ரவுண்டு கிளம்பின. பல இடங்கள்ல எல்லாம் போய் இருந்து இன்பம் தூய்த்து விட்டு கடைசியில பிள்ளைகிட்ட வந்தார். பிள்ளைகிட்ட, அப்பா உன்னுடைய இளமையை நீயே எடுத்துக்கொள், வயோதிகத்தை கொடு, நான் தவம் பண்ண போறேன். அவன் கேட்டான், இளைய பையன், ஏன்பா இது நாள் வரைக்கும் நீ அனுபவிச்ச காமம் போதுமான்னு கேட்டான். அதுக்கு அழகா சொன்னார், காமம் என்பது அனுபவமாக போகப்படக்கூடிய ஒன்று அல்ல. காமம் கொண்டவனுக்கு அனுபவம் என்பது எரியிற நெருப்புல ஊற்றக்கூடிய தண்ணீர் அல்ல, எரியிற நெருப்புல ஊற்றக்கூடிய நெய் போல. ஏனென்றால் காமம் கதுவப்பட்டவன் அனுபவத்துக்குள்ள போனான்னா மேலும் அனுபவிக்கணும்ன்ற ஆசை வருமே ஒழிய இது போதுன்ற நிலை வராது. அததான் கம்பன் அழகா கேட்டான், மோகத்துக்கு ஒரு முடிவும் உண்டாம் கோலோ. மோக வயப்பட்டவனுக்கு முடிவே கிடையாது. அந்த மோகத்தினாலேயே அவன் இறுதியில் மரணத்தை தழுவுகின்ற வரைக்கும் அந்த மோகத்திற்கு முடிவு கிடையாது. அதுதான் இந்த காமம் மோகம் என்கின்ற நாம 6 விதமான குணங்களை சொல்றோம் இல்லையா, அந்த 6 குணங்களும் ஒருவனால் கதுவப்பட்டது என்றால் அவன் நினைச்சாலும் அதை விட முடியாது. தொடக்கத்துல அது தனியாதான் இருக்கும், நாம தனியாதான் இருப்போம். ஆனா நாம போய் அதை பிடித்தோம் என்றால் ஒரு ஸ்டேஜ்ல நாம அதை விடணும்னு நினைச்சா கூட அதை விட முடியாது. 2 இளம் சன்னியாசிகள் குருகுல பாடத்தை முடிச்சுட்டு ஆசிரியர் சொன்னார், உங்களுக்கு எல்லாம் கற்று தந்தாயிற்று, அதனால நீங்கள் உங்கள் ஊருக்கு சென்று உங்களால் இயன்ற உபதேசத்தை ஆசிரியனாக நின்று எல்லோருக்கும் சொல்லி அதன் மூலமாக வாழுங்கள் அனுப்பிச்சிட்டார். இந்த இருவரும் தங்கள் ஊர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வழியில ஒரு காட்டாறு, அந்த ஆற்றுல ஒரு கம்பளி மூட்டை அழித்து கொண்டு வருகிறது. இத பார்த்த இருவர்ல ஒருத்தன் சொன்னா, அது நல்ல கம்பளி மூட்டை, அதை எடுத்துக்கொண்டு நீந்தி கரைக்கு கொண்டு வந்தா விற்று காசாக்கலாம் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்தவன் தண்ணிக்குள்ள குதிச்சான். அந்த கம்பளி மூட்டையை நோக்கி வேக வேக வேகமா நீந்தினா, பிடித்து கொண்டான். அந்த கரையை நோக்கி இழுக்கிற முடியல. போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது ஆற்றுக்கு நடுவில். உடனே கரையில இருந்தவன் சொன்னா, சரி அந்த கம்பளி மூட்டை கனம் தாங்க முடியலன்னா விட்டுட்டு வந்துரும், அதோட ஏன் மல்லுக்கு நிக்கிற, அது நமக்கு இல்லைன்னு வச்சுப்போங்க. உடனே அந்த கம்பளி மூட்டையை பற்றி கொண்டவன் சொன்னா, நான் கொஞ்ச நேரத்திலேயே புரிந்து கொண்டேன், இதை கரைக்கு இழுக்க முடியாதுன்னு நான் என் பிடிய விட்டுட்டேன். ஆனா அதுதான் என்ன பிடிச்சுன்னு இருக்கு, காரணம் இது கம்பளி மூட்டையில கரடின்னு. அது மாதிரிதான் நம்முடைய அறியாமையினே காமம், குரோதம், மோகம், மத ஆச்சரியத்துக்குள்ள நாம நம்மை அறியாமல் பிடித்துக் கொள்கிறோம். அதன் பின் அது நம்மை விடுவதில்லை. கம்பளி மூட்டைன்னு பிடிச்சு அது கரடியா போனது போல நம்முடைய அறியாமையினால நாம் பிடித்து கொண்ட இந்த 6 குணங்களும் கரடியை போல் நம்மை அவை பிடித்துக் கொள்ளுகின்றன. நம்மால் தப்பிக்க முடியாது. அதுதான் ரொம்ப அழகா கம்பன் கேட்டான், மோகம் என்பது ஒரு முடிவு இல்லாதது. இவனே கேட்டுக்கிறான், முடிவு உண்டாம் கொல்லும் போகும் ஆசை, முடிவு உண்டா? ஒரு கேள்வி, மோகத்துக்கு எங்கேயாவது முடிவு உண்டா? கிடையாது. இதுதான் ஆபத்து. சொல்லிட்டு இதுக்கப்புறம்
புலம்ப ஆரம்பிச்சார். இது அடுத்த பட்டியல். இந்த மோகம் கதுவப்பட்டதினாலே தன்னிலை மறந்து புலம்புறது. எப்படி புலம்புறா பாருங்க. ஊழி வெண்கணல் உற்றனள் ஒத்தும் அவ் ஏழை ஆவி இறந்திலள் என்பரால் ஆழி யானை அடைந்தனள் பின்னையும் வாழலாம் எனும் ஆசை மருந்தினை. ஊழி வெண்கணல் உற்றனல் ஒத்தும், காமத்தால் பிரளய காலத்தில் தோன்றக்கூடிய வடவாமுகாக்கினி என்கின்ற தீயினால் கதுவப்பட்டவள் எவ்வாறு துன்பம் அடைவாளோ அந்த மாதிரி துன்பம். குதிரை முகத்தோட கடலுக்கு நடுவுல வெப்பம் தோன்றுமா? வடவைன்னு பேர் அந்த தீக்கு. வடவா முகாக்கினி, அக்னினா நெருப்பு, குதிரை முகத்தோடு தோன்றக்கூடிய நெருப்பு. அது ஊழி பிரளய காலத்தினுடைய இறுதியில தோன்றி எல்லாவற்றையும் எரிக்கும். அதுபோல ஊழி வெண்கணல் உற்றனள், அந்த வடவை என்கின்ற தீயக்கா நெருப்பானது இப்பொழுதே இவளினது உடலை பற்றி கொண்டது போல அந்த துன்பம் எவ்வாறு இருக்குமோ அப்படிப்பட்ட துன்பத்தினுக்கு உட்பட்டாள். பட்டுட்டு ஏழை ஆவி இறந்திலள். எப்பவா? ஆழியானை அடைந்தனள் பின்னையும். கடல் வண்ணனம், ஆழினா கடல், கடல் வண்ணனை போன்று இருக்கக்கூடிய ராமனை இன்னமும் அவனோடு சேர்ந்து வாழக்கூடும் என்கின்ற ஆசை மருந்து போல உள்ள இருக்கான். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஆகவே கடல் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமனோடு எவ்வாறாயிலும் ஒரு நாளாவது வாழ்ந்துள்ளான்ற அந்த மருந்து போல ஆசை இருக்கான். அவ் ஏழை ஆவி இறந்திலன் என்பர், அந்த அறிவில்லாத சிற்பனகை உயிர் விடவில்லை என்று கூறு. ராமனை ஒரு முறை கூட அனுபவிக்கவில்லைன்னா அப்புறம் அவன் எதுக்கு அவ உயிரோடு இருக்கணும்? அது செத்து போயிடலான்னு சொல்லுவார்கள். ஆகவே சூர்பனகை கடுமையான புலம்பலுக்கு உட்படுகிறார். ஐயோ, அவனை அனுபவிக்க முடியவில்லையே, என்னை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இந்த ராமனை பார்த்த நிலையிலிருந்து வடவை என்ற தீயினால் கதுவப்பற்றவள் போல் நான் இருக்கிறேனே. இந்த ராமனோடு ஒரு முறையேனும் அனுபவிக்கவில்லை என்றால் இதனால் சூர்பனகை இதுகாரும் உயிரோடு இருப்பதினால் பயன் என்ன என்று எல்லோரும் என்னை இழிவாக பேசுவார்களே, இந்த இழிவு எனக்கு தேவையான புலம்ப ஆரம்பிச்சார். வஞ்சனை கொடு மாயை வளர்க்கும் என் நெஞ்சு புக்கு, எனது ஆபத்தை நீக்கு எனும் அஞ்சனக்கிரியே அருளா எனும் நஞ்சு நக்கினார் போல் நடுங்குவார். என்ன ஊமை! கடைசி வரியினுடைய அழக பாருங்க. விஷம்னு தெரியும், அதனை உண்பதினால் உயிரானது போகும்னு தெரியும். இதனை தெரிந்த பின்னும் கையில விஷத்தை எடுத்து நாவினால் நக்கினால் அந்த நக்கினதற்கு பிறகு அந்த விஷம் உள்ள பரவும் போது எப்படி நம்முடைய மரணம் என்கின்ற ஒரு நிமிடத்தை அடைகின்ற வரைக்கும் அந்த நச்சு நம்ம உடம்பினை எவ்வாறு தகிக்கும், அது போன்ற நிலைக்கு உட்பட்டாள். இந்த ராமன் என்பவன் தன்னை துன்புறுத்துவான்னு தெரியும், அவனது அழகு தன்னை துன்புறுத்தும்னு தெரியும். தெரிஞ்சும் அவன் வேண்டும் என்றது, அவனை பெற்றாக வேண்டும் என்ற நிலை விஷம் என்று தெரிந்தும் அதை உண்பவள் போல. ஆகவே எப்படியா? அஞ்சனக்கிரியே அருளாயனும், அஞ்சனம்னா மை, மை போன்ற நிறத்தில் மலை போன்று அழகாக இருக்கக்கூடிய ராமனே, நீ எனக்கு உன்னுடைய அருளை தரமாட்டாயா? என்னோடு ஒரு முறையாவது சேர்ந்து இருக்க மாட்டாயா? வஞ்சனை கொடு மாயை வளர்க்கும் என் நெஞ்சு புக்கு, எனது ஆபத்தை நீக்கு எனும் வஞ்சனையையும் கொடிய மாயையையும் வளர்க்கின்ற என் மனத்துள் நீ புகுந்து எனக்குண்டான ஆபத்தை போக்க மாட்டாயா? நான் இவ்வளவு தவிக்கிறேனே நீ இல்லாமல், ஏதாகிலும் ஒரு முறையாகிலும் என்னோடு இருந்து என்னுள் எழக்கூடிய துன்பத்தை போக்க மாட்டாயா? அடுத்து, காவியோ கயலோ எனும் கண் இணை தேவியோ திரு மங்கையின் செவ்வியாள் பாவியேனையும் பார்க்கும் போது எனும் ஆவி ஓ எனும் ஆசையின் ஓய்வு. உயிரே போனாலும் ஆசை மட்டும் போது. எப்படியா? ஆவி ஓயினும் ஆசையின் ஓய்வு இல்லை.
தன் உயிரானது ஓய்ந்து அழிந்தாலும் தான் ராமன் மேல் கொண்ட ஆசையிலிருந்து நீங்க முடியாத சூர்பனக என்ன சொன்னாளா? காவியோ கயலோ எனும் கண்ணீனை தேவி. காவினா நீலமலர், நீலோத்ப மலர், கருங்குவளை. ராமனுடைய கண்ணு கருங்குவளை. கயல் மீனோ எனும் மீனினை போன்று கூறத்தக்க இரு கண்களை உடைய ராமன் பக்கத்துல இருக்கிற சீதை. அவள் இருக்கிற வரைக்கும் நம்மால இந்த ராமனை அடைய முடியாது. திருமங்கையின் செவ்வியல் லக்ஷ்மியை காட்டிலும் உயர்ந்தவளாக காணக்கூடிய அந்த சீதையை பாவியேனையும் பார்க்கும் கோலோ எனும் அப்படிப்பட்ட அழகான சீதையை அருகில் வைத்துக் கொண்டிருக்கிற ராமன் பாவியாகிய என்னையும் கண்ணெடுத்து பார்ப்பானா? மாட்டான். ஆகவே அவன் என்னை பார்க்காத நிலையில இருந்தால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய அறிவு அவன் என்னை பார்க்க மாட்டான்னு சொல்லுகிறது. ஆனா அறிவை காட்டிலும் அவன் பால் கொண்டுள்ள காம உணர்வு அவன் எவ்வாறாகிலும் என்னை பார்க்க வேண்டும், என்னோடு சேர வேண்டும் என்று இயங்குகிறது. ஆகவேதான் ஆவியே ஓயனும் ஆசை ஓய்வு. அவன் பால் கொண்ட ஆசைக்கு முடிவே இல்லை. உயிரே போனாலும் பரவாயில்ல, அவனோட ஏதாயிலும் ஒரு நேரம் சேர்ந்து விட வேணும்னு ஆசைப்படுறான். மாண்ட கற்புடையாள் மலர் மாமகள் ஈண்டு இருக்கும் நல்லாள் மகள் எண்ணுமாள் வேண்டற்கிற்பின் அனல் வர மெய்யிடை தீண்டற்கிற்பது அன்றோ தெரும் காமமே. ஈண்டு இருக்கும் நல்லாள் மகள், அருகில் உள்ள அழகிய பெண், மாண்ட கற்புடையாள் மலர் மாமகள் எனும் பெருமை மிக்க கற்புடையவளாகிய செந்தாமரை மலரில் விற்றிருக்கக்கூடிய திருமகளே என்று கூறுவார்களா? யாரு? சீதையை பார்த்தவர்கள். வேண்டற்கிற்பின் தெரும் காமமே, ஆசைப்பட்டால் அப்பொழுதே அழிப்பதற்குரிய அந்த காமம் என்கின்ற நோயை அனல் வர மெய்யீடை தீண்டிற்கிற்பது அன்றோ, நெருப்பை போல வெப்பம் உண்டாக உடம்பில் சேர்வதல்லால் என கூறுவாள். என்ன பண்றது? இந்த சீதை இவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவள் இருக்கும் போது என்னுள் தோன்றக்கூடிய காமத்தினுக்கு தீர்வாக ராமன் வந்து என்னை அணைப்பான் என்று எவ்வாறு நான் எண்ணுவது? இது எவ்வாறு நடக்கும்? ஆகவே இந்த சீதை அருகில் இருக்கின்ற வரைக்கும் திருமால் போன்றவனாகிய ராமன் நிச்சயமாக என்னை நினைக்க மாட்டான், என்னை தீண்ட வரமாட்டான். ஆகவே அவன் நிச்சயமாக என்னை விரும்பான் அப்படின்ற முடிவுக்கு வந்தவன தப்பான ஒரு எண்ணத்தை நின்னான். சீதை இருக்கிற வரைக்கும் தானே இந்த ராமன் என்னை பார்க்காம இருப்பான். இந்த கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவார், கொதிக்கிறத அடக்கணும்னா எரியற கொள்ளிய இழுத்து வச்சா போதும். இந்த ராமன் என்பால் ஈர்ப்பு காட்ட வேண்டும்னா அதற்கு பெரிய தடையாக இருக்கிறது என்னினும் அழகிய என்னினும் சிறந்த சீதை அருகிருப்பதுதான். அந்த சீதையை ராமனிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் நிச்சயமாக ராமன் என்னை ஏறெடுத்து பார்ப்பான். ஆகவே என்ன சொன்னா, ஆன்ற காதல் அகுது ஊரை எய்துழி மூன்று உலோகமும் மூடும் அறக்கராம் என்ற கார் இருள் நீக்க ராகவன் தோன்றினான் என வெய்யவன் தோன்றினான். இரவு ஃபுல்லா புலம்பிருக்கான். மறுநாள் சூரியன் உதிச்சான். எப்படியா? ஆன்ற காதல் அகுது ஊரை எய்துழி, மிகுந்த காதலாம் அத்துன்பத்தை சூர்பனகை பெரிதும் அடைந்து இரவெல்லாம் வருந்தினாள். மூன்று உலோகமும் மூடும் அறக்கராம், வானுலகு பூமி பாதாளம் எனும் மூன்று உலகங்களையும் மூடிவிடக்கூடிய வலிமை படைத்த ராக்கதராகிய என்ற கார் இருள் நீக்க, அப்படிப்பட்ட கரிய இருளானது போகக்கூடிய அளவிலே ராகவன் தோன்றினான் என இந்த அரக்கர்களினது கொடுமையை, இருளான கொடுமையை போக்கக்கூடிய சூரியனை போல் ராமன் தோன்றினான். அந்த ராமன் தோன்றியது போல் இப்பொழுது சூரியன் தோன்றுகிறான். இருளானது விலகுகிறது, விடுகிறது. இரவெல்லாம் புலம்பினான், விடிந்தது. ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன, இந்த சீதை அருகில் இருந்தாதானே பிரச்சனை, அவள் அபகரிச்சுடுவோம். விடியல் காண்டலின் ஈண்டு தன் உயிர் கண்ட வெய்யாள் படியிலாள் மருங்கு உள்ள அளவு என அவன் பாரா.
கடிதின் ஓடினன் எடுத்து ஒல்லை கறந்து அவள் காதல் வடிவினானுடன் வாழ்வதே மதி என மதியான். ஒரு முடிவுக்கு வந்தார். விடியல் காண்டலின் சூரியனுடைய உதயம் பார்த்த உடனேதான் ஈண்டு தன் உயிர் கண்டறியால் அவளது உயிர் மீண்டும் அவகிட்ட திரும்பி வந்தது. இந்த இரவு முழுவதும் அவள் உயிர் அவளிடம் இல்லை. தன்னுடைய உயிரை மீண்டும் பெற்றவளாகிய கொடிய குணத்தை உடைய சூர்பனக படியிலாள் மருங்கு உள்ள அளவு. படியிலாள்னா படினா ஒப்புமை, ஒப்புமே இல்லாத, ஒப்புமையே கூற முடியாத, காண முடியாத அழகினையும் நல்ல குணத்தினையும் உடைய சீதை பக்கத்தில் இருக்கின்ற வரைக்கும், படியிலாள் மருங்குன்னா பக்கம், மருங்கு உள்ள அளவு ராமன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் என்னை அவன் பாரா. ராமன் கொஞ்சம் கூட என்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டான், என்னை அவன் கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். ஆதலால் நான் கடிதின் ஓடினேன் எடுத்து ஒல்லை கறந்து விரைவாக ஓடி சென்று அவளை எடுத்து கொண்டு போய் எங்காயிலும் மறைத்து வைத்து விட்டாள். அவள் காதல் வடிவினானுடன், அவ்வாறு மறைத்து வைக்கப்பட்ட சீதையினது காதலனாகிய ராமனுடன் வாழ்வதே மதியன. அந்த ராமனோடு சேர்ந்து வாழுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என எண்ணி முடிவுக்கு வந்தார். எவ்வாறாகிலும் சீதையை அபகரித்து விட வேண்டும். வந்து நோக்கினள் வள்ளல் போய் ஒரு மணித்தடத்தில் சந்தி நோக்கினன் இருந்தது கண்டனள். தம்பி இந்து நோக்கிய நுதலியை காத்து அயல் இருண்ட கந்தம் நோக்கிய சோலையில் இருந்தது காணாள். திட்டத்தோட வர இந்த சீதையை எவ்வாறாகிலும் அபகரித்து விட வேண்டும் திட்டத்தோட தான் வர. வந்தவள் வந்து நோக்கினள். ராமன் முதலியோர் தங்கி இருக்கக்கூடிய அந்த பர்ணசாலைக்கு வந்தா. அப்போது வள்ளல் போய் ஒரு மணித்தடத்தில் சந்தி நோக்கினன் இருந்தது கண்டு. அந்த நேரத்துல ராமன் அவ்விடத்தை விட்டு சென்று ஒரு அழகிய நீர்த்துறையிலே சந்தியாவந்தனம் முதலிய அதிகாலை பொழுதில் செய்தற்குரிய நித்திய கர்மாக்களை செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்தான். இப்ப அவனால தொந்தரவு கிடையாது. இப்ப சீதை எப்படின்னு தனியா தான் இருப்பான். ஆனா இவ என்ன நினைச்சா, சீதை எந்த ஒரு பாதுகாவலும் இல்லாமல் இருப்பாள்னு நினைச்சான். ராமனுக்கு பின்னவனாகிய லக்குவனினுடைய நேரடி பாதுகாவலில் அவள் இருக்கிறாள் என்பதை தெரியாதவளாய் லக்குவன் அங்கு ஒருத்தன் இருக்கிறதையே மறந்து போயிருந்தான். ஆகவே தம்பி இந்து நோக்கிய நுதலினை காத்து, தம்பியாம் லக்குவன் பிறைமதியை போன்ற நெற்றியை உடைய சீதையை பாதுகாத்து கொண்டு இருப்பான் என்பதை அயல் கந்தம் நோக்கிய இருண்ட சோலையில் இருந்தது காணாள். அருகே நறுமணம் வீசக்கூடிய சோலையிலே இந்த லக்குவன் இருந்ததை சூர்பனகை பார்க்கது. அவன் என்ன நினைச்சா, ராமனும் சீதையும் தான் இருப்பார்கள், ராமன் இல்லாத நேரம் பார்த்து நாம சீதையை அபகரித்து விடலாம்ன்ற எண்ணத்தோட தான் வந்தா. அவன் நினைச்சது சரி. ராமன் காலையில அனுஷ்டானங்களை செய்து கொண்டு இருக்கிறான், இதுதான் சரியான நேரம்னு நினைச்சா. ஆனா என்ன தவறு செய்தால், இப்படிப்பட்ட சீதையை உரிய பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல லக்குவன் அந்த சோலைக்குள்ள இருப்பான்றதை கவனிக்க. என்ன செய்தா, தனியிருந்தனள் சமைந்தது என் சிந்தனை தாழ்வுற்று இனி இருந்தது எனக்கு எண்ணுவதில் என எண்ணா துணியிருந்த வல் மனத்தினல் தோகையை தொடர்ந்தாள் கனி இரும் பொழில் காத்து அயல் இருந்தவன் கண்டான். தனி இருந்தனள், நான் இப்பொழுது வந்திருக்கிறேன், இவள் தனியாக உள்ளாள். இது ஒரு நல்ல சமயம். சீதையானவள் தனியாக இருக்கிறாள், என் சிந்தை சமைந்தது, என் எண்ணம் பலித்தது. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ராமன் இல்லாமல் சீதை தனியா இருக்கணும், அப்படிப்பட்ட சூழல்ல இந்த சீதையை தூக்கணும். ஆகவே என் சிந்தை பலித்தது. ஆகவே தாழ்வுற்று இனி இருந்து எனக்கு எண்ணுவது இல் என, இனிமேல் காலம் தாமதிக்காமல், தாழ்வுற்றுன்னா காலம் தாமதிக்க, இனி காலம் தாமதிக்காமல்
இனிமேல் இங்கு இருந்து எனக்கு வேறு செயல் பற்றிய நினைவே இல்லாமல் இவளை இங்கிருந்து அபகரிக்க, இதுதான் சரியான நேரம், சரியான சூழல் என்று எண்ணி துணி இருந்த வல் மனத்தின் தோகையை தொடர்ந்தாள். வெறுப்புடைய கொடிய வன் நெஞ்சினை கொண்டிருக்கக்கூடிய சூர்பனகை மயில் போன்ற சீதையை கவருதற்கு அவள் பின்னே சென்றாள். கனி இரும் பொழில் காத்து அயல் இருந்தவன் கண்டான். பழங்கள் நிறைந்த அந்த பெரிய சோலையில சீதையனை பின்பற்றி ஓர் அரக்கி செல்வதை லக்குவன் பார்த்தது. ஏற்கனவே லக்குவனுக்கு மிக பெரியதோர் பட்டம் உண்டு, என்ன கடுமையான கோபம் கொள்ளக்கூடியவர். ஏனென்றால் ஆதிசேஷனுடைய அம்சம், கடுமையான கோபம் வரும் அவனுக்கு. ஏன்னா அந்த காட்சியை நிறைய பார்த்துட்டோம், அயோத்திமா நகர்லயே பார்த்துட்டோம். ஆட்சி ராமனுக்கு இல்லை என்ற உடனே இந்த பரதன் எப்படி கோபப்பட்டிருப்பான். அப்படிப்பட்ட பரதன் சீதையை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவன். சீதையை சகோதரன் மனைவின்னு நினைக்கிறத காட்டிலும் தாயாக கருதக்கூடிய, அப்படித்தான் வாக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறாள் அவளது தாய். இந்த காட்டுல இவர்கள் யாரேனுக்கும் ராமனுக்கோ சீதைக்கோ ஏதாகிலும் துன்பம் வருவதாக இருந்தால் முன்னம் நீ முடிதி. அம்மா சொல்லிட்ட, அவர்கள் இருவருக்கு ஏதாகிலும் ஒரு துன்பம் வருவதாக இருந்தால் அந்த துன்பம் வருவதற்கு முன்னாடி நீ செத்து போ. அதனால் அந்த பொறுப்போடைய லக்குவன் காத்து கொண்டு இருக்கிறான். அந்த நிலைக்கு என்னாகிறது, நில் அடி என கடுகினான். சீதையை தொடர்ந்து சென்ற சூர்பனகையை பார்த்த உடனே பாட்டுக்கு போயிடுவோம். நில் அடி என கடுகினன் பெண் என நினைத்தான். வில் எடாது அவள் வயங்கு எரி ஆம் என விரிந்த சில்வல் ஓதியை செங்கையில் திருகுற பற்றி ஒல்லை ஈர்த்து உதைத்து ஒளிக்கிளர் சுற்று வாழ்வுருவி. நில்லடி, முதல்ல கத்தினா நில்லு, யாரது நெல்லடி எங்க, கடுகினா வேகமா போனான். பெண் என நினைத்தான். அவ போற உருவ தோற்றத்தை பார்த்தோன்னா இவள் பெண்ணாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இவளை வில் அம்பினார் கொல்லக்கூடாது. தர்மம் பாருங்க. வில் எடாது அவள் வயங்கு எரியாம் என விரிந்த, நெருப்பு பற்றி எரிவது போல எரியக்கூடிய அவளது செப்பட்டை நிறைந்த கூந்தல் தெரிஞ்சதை பிடிச்சி விட்டான். எரியாம் என விரிந்த சில்வல் ஓதியை, பரட்ட தலையா இருக்கக்கூடிய ஓதினா கூந்தல், அந்த கூந்தலை பற்றி நான் செங்கையில் கிருகுற பற்றி அப்படி ஒரு முறுக்கு முறிக்கணும். ஐயா விட்டு போக கூடாது, முறுக்கி கிருகுற பற்றி, திருகுன்னா முறுக்குதல், அந்த முடிய பற்றி ஒரு முறுக்கு முறுக்கி பிடித்து கொண்டான். பற்றி ஒல்லை ஈர்த்து தன் பக்கமாக இழுத்து உதைத்து ஒரு உதவிட்டான். ஒளி கிளர் சுற்று வாழ் உருவி, தன்னுடைய ஒளி பொருந்திய வாழ உருவினான். உருவி என்ன செய்தா, ஊக்கி தாங்கி விண் படவன் என்று உறுத்து எழுவாளை நூக்கி நொய்தினில் வெய்து இழையே என நுவலா மூக்கும் காதும் வெம்முரன் முலை கண்களும் முறையால் போக்கி போக்கிய சுனத்துடன் புரிகுழல் ஊக்கி தாங்கி விண்படர்வேன் என்று உறுத்து எழுவாளை முயன்று இவனையும் எடுத்துக்கொண்டு வான்வழியே செல்வேன் என்று மேல எழுந்தா சூர்பனகை. சீதையையும் இந்த லக்குவனையும் ஒரு சேர தூக்கி கொண்டு வான்வழியே போயிடுவேன்னு கிளம்பின சூர்பனகைய நொய்தினில் தூக்கி எளிதில் கீழே தள்ளினான் லக்குவன். ரொம்ப பெரிய முயற்சி எல்லாம் செய்யலையா, எளிதில் கீழே தள்ளி வெய்து இழையேல் என நுவலா, கொடுந்தொழிலை செய்யாதேன்னு அவளை எச்சரித்தார். வேண்டாம், இந்த தப்பை செய்யாதே என்று சொல்லி அதுக்கு மீறி அவ கொஞ்சம் முயற்சி செய்தா. வேற வழியில் இளைய நம்பி வெட்டிட்டான். எப்படி வெட்டினான், மூக்கும் காதும் வெம்முரன் முலை கண்களும் முறையால் போக்கி மூக்கையும் காதுகளையும் கொடிய வலிய முலை காம்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றாய் அறுத்தெறிந்து. அந்த காலத்துல பெண்களை
தவறான முறையில் செல்லக்கூடியவர்களை இவ்வாறு தண்டித்தல் மரபம். ஆகவே போக்கிய சினத்தொடும் புரிகுழல் விட்டான். அதுக்கப்புறம் தான் இவன் கோபத்தை விட்டு அவ பிடிச்சிருந்த கூந்தலை விட்டா கீழே விழுந்தான் சூர்பனகை. இதற்கப்புறம் சூர்பனகை இடக்கூடிய ஓலம், தனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களை அழைத்தல், ராம லக்குவர்களை எச்சரித்தல் போன்றதாகிய பல செய்திகளை அடுத்த வகுப்பில்